நாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வு மற்றும் போதனையிலிருந்து நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். அந்த விதத்துல இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5 13 வரை உள்ள வசன பகுதியை நாம் படிக்க இருக்கிறோம். மத்தேயு 8:5 முதல் 13. முதலாவது அந்த வசன பகுதியை நாம் வாசிப்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே தீவிரவாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். ஆண்டவர் செய்த அற்புதங்களிலே ஒன்றாக இது வருகிறது. இந்த அற்புதம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த இடத்துல நாம் படிக்கும்போது, இந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தை, அந்த அளவுக்கு கொடிய வியாதியுடையவனா இருந்தான்னு பார்க்கிறோம். இந்த 2 நிகழ்வுகளையும் பார்க்கும்போது அறிஞர்களுக்குள்ளாக 2 கருத்துகள் இருக்கிறது. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இந்த 2 அற்புதம் வெவ்வேறு என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேறு சிலர் இந்த 2 அற்புதங்களும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த 2 அற்புதங்களும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடியவர்கள் முன்வைக்கிற வாதம் என்னவென்றால், இந்த 2 அற்புதங்களும் இயேசு மலை பிரசங்கத்தை முடித்து விட்டு கப்பர்நகூமிலே அவர் இருக்கும்போது நடந்த நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த 2 அற்புதங்களும் ஒன்று என்பதை தான் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஆதரிக்கிறார்கள். ஆகவே நாமும் இந்த 2 அற்புதங்களும் ஒரே அற்புதம் என்கிற கருத்தில் தான் இதை அணுக இருக்கின்றோம். அதே நேரத்திலே இந்த 2 புஸ்தகங்களையும் தனித்தனியாக படிக்கும் போது சில தகவல்கள் இங்கே மத்தேயுவில் இருக்கிற தகவல்கள் அங்கே இல்லை என்று சொல்ல முடியும். லூக்காவில் இருக்கிற தகவல்கள் மத்தேயுவில் இல்லை என்று சொல்ல முடியும். வெவ்வேறு அற்புதங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதைத்தான் சாதகமாக எடுப்பார்கள். ஆனால் நாம் அப்படி கருத வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் ஒரே நிகழ்வை மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய ஒத்த சுவிசேஷ எழுத்தாளர்கள் பல வேளைகளிலே தங்களுடைய பார்வையிலே எழுதினார்கள். அதாவது தங்களுடைய பார்வை என்று சொல்லும்போது ஆதர்ஸ் வியூ என்று சொல்ல முடியும். அல்லது இன்றைக்குள்ள நவீன காலத்திலே நாம் சொல்வதாக இருந்தால் ஒரு பத்திரிகையாளருடைய பார்வை. ஒரு பத்திரிகையாளருடைய பார்வை என்று சொல்லும்போது ஒரே நிகழ்வை 2 பத்திரிகையாளரிடம் கொடுத்து நாம் எழுத சொல்லுவோமானால் ஒரே நிகழ்வை அவர்கள் 2 கோணத்திலே அணுகியிருப்பார்கள். சமீப காலங்களிலே கூட நம்ம யூடியூப் போன்ற வலைத்தளங்கள்ல ஒரே நிகழ்வை 2 பேர் பேட்டி கொடுத்தால் 2 விதமாக அவருடைய கருத்தை அவர்கள் பார்வையை முன்வைப்பார்கள். அதுபோலத்தான் இது நிகழ்வு ஒன்றுதான். ஆனால் மத்தேயு ஒரு கோணத்திலே அணுகுகின்றார், லூக்கா அதை இன்னொரு கோணத்திலே அணுகிறார். ஆகவே அந்த அற்புதத்துடைய முழு நிகழ்வையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2ஐயும் ஒப்பிட்டு படிக்கும் போது நமக்கு முழுமையான தகவல் கிடைக்கிறது. ஆகவே 2 அற்புதம் என்று நாம் அணுக வேண்டிய தேவையில்லை. ஒரே அற்புதமாக நாம் அணுகினால் அது போதுமானதாகத்தான் இருக்கும். இனி நாம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே இன்றைய தியானத்தை நாம் பார்ப்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து பார்க்கிறோம். கப்பர்நகூம் என்றால் நமக்கு தெரியும்,
கலிலேயா பகுதியில் இருந்ததான ஒரு கிராமம். சிலர் இந்த கப்பர்நகூம் தான் நாகூம் தீர்க்கதரிசியுடைய கிராமம் என்று சொல்கிறவர்களும் இருக்கின்றார்கள். அது உண்மையாகவும் இருக்கலாம், ஆனால் நமக்கு அது முக்கியமானதல்ல. இந்த இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தது தான் நமக்கு முக்கியமே தவிர, மற்றபடி அந்த வரலாற்று தொடர்பு ஒரு தகவலுக்காக நாம் புரிந்து கொள்ள முடியுமே தவிர, மற்றபடி அதற்காக ஆவிக்குரிய அதற்கு முக்கியத்துவம் அதற்கு இருக்கிறது என்று நாம் இங்கே கருத வேண்டிய தேவையில்லை. அடுத்ததாக 100க்கு அதிபதி ஒருவன் அவனிடத்தில் வந்து என்று பார்க்கிறோம். இந்த 100க்கு அதிபதி யார்? 100க்கு அதிபதி யார் என்று சொல்லும்போது நமக்கு இது எளிதான ஒரு வார்த்தை தான், பரிச்சயமான ஒரு பதவி என்று கூட சொல்ல முடியும். 100 படைகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒருவனைத்தான் 100க்கு அதிபதி என்று சொல்வார்கள். இவன் ஏரோது அந்திப்பாசுடைய ஆட்சி பகுதிக்குட்பட்ட பகுதியிலே ஒரு ரோம படை வீரனாக மற்றும் 100 பேருக்கு தலைமை ஏற்ற ஒருவராக அவர் இருக்கின்றார். பொதுவாக 100க்கு அதிபதி என்று சொன்னால் 100 படை வீரர்கள் கொண்டவர்களுக்கு தலைவர். ஆனால் நடைமுறையிலே 60லிருந்து 80 வீரர்கள் தான் அந்த படைப்பிடிப்பில் இருப்பார்கள். ஏனென்றால் பல வேளைகளிலே சிலர் விடுமுறைக்கு சென்றிருப்பார்கள், அல்லது அதுக்கு முன்பு நடந்த யுத்தங்களிலே மரித்து ஆட்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பார்கள். ஆனால் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அவர்கள் 100 பேர் இருக்க வேண்டும். நடைமுறையிலே சற்று முன்புன்னு இருக்க முடியும். அதுவும் நமக்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியமானதல்ல. ஆனால் ஒரு தகவலுக்காக நாம் மறைந்திருப்பது தவறொன்றும் அல்ல. இப்படி 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம லூக்காவில் படிக்கும்போது அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அவர் வந்த என்று சொல்வதை விட முதலாவது யூதருடைய மூப்பரை இயேசுடன் அனுப்பினதாக நாம் பார்க்கிறோம் 7:3 லூக்கா 7:3. அடுத்தது தன்னுடைய சிநேகிதரை அனுப்பினதாக 6வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் மத்தேயு 8 ஏன் 100க்கு அதிபதி வந்தான் என்று பார்க்கும்போது இதை வைத்து கொண்டு தான் சிலர் இது 2 என்று சொல்ல பார்ப்பார்கள். அதை கோர்வையாக படிக்கும்போது முதலாவது இயேசு தன்னுடைய வீட்டிற்கு வருவாரா என்பதை அறிவதற்காக தன்னோடு பரிச்சயமாக இருந்த யூத தலைவர்களை அனுப்பினான். காரணம் என்னவென்றால், இவன் ரோமனாக அல்லது புற இனத்தவனாக இருந்திருந்தால் கூட இவன் யூதர்களோடு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுவாங்க எல்லாம், ஒரு இயல்பான அன்பை பழக்கத்தை கொண்டிருந்தவனாக இருந்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, அந்த லூக்காவை படிக்கும்போதே நமக்கு தெரிகிறது, இவன் இன்னும் யூத மதத்துக்கு மாறவில்லை, ஆனால் யூத மதத்தின் மீது எனக்கு ஒரு கவர்ச்சி இருந்தது என்று சொல்ல முடியும். ஆகவே அவன் என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய சொந்த செலவில் யூதர்களுக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுத்ததாக கூட நாம் லூக்கா சுவிசேஷத்திலே பார்க்கின்றோம். ஆகவே இவன் இயேசு தன் மீது தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் தருவார் என்பதை அறிவதற்காக தன்னுடைய நண்பர்களான யூத தலைவர்கள் அனுப்புகின்றார். யூத தலைவர்கள் இயேசுவோடு சொல்லும்போது அவனை குறித்த தகவல்களை, அவன் ஜபாலயத்தை கட்டி கொடுத்த தகவலை சொல்லும்போது இயேசு அவனுடைய வீட்டுக்கு செல்லலாம் என்று புறப்படுகிறார். புறப்பட்டு செல்கிற வழியிலே இவனுக்கு தகவல் வந்திருக்க வேண்டும் இயேசு வருகிறார் என்று. ஆகவே தன்னுடைய வேலைக்காரரை அனுப்பி சொல்கிறான், நீர் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டிய தேவையில்லை, நீர் அங்கிருந்தே சுகத்தை கொடுக்க முடியும் என்று. அந்த அளவுக்கு அவனுடைய நம்பிக்கை இருப்பதும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை மேலும் இயேசு தொடர்ந்து வந்தபடியினாலே இவன் வீட்டை விட்டு வெளியே தெருவோரத்திலே அல்லது தெருவுடைய நுழைவாயிலே இயேசுவோடு பேசியிருக்க வேண்டும். அந்த நிகழ்வைத்தான் மத்தேயு பதிவு செய்கிறார். ஆக மத்தேயுக்கும் லூக்காவுக்கும் எந்த முரண்பாடும் இல்லை. லூக்கா தெருவிலே நடந்த நிகழ்வை சொல்கிறார். மத்தேயு இவனுடைய வீட்டுக்கு அருகிலே தெரு பக்கத்தில் நடந்த, வீட்டில் இன்னும் செல்வதற்கு முன்பாக நடந்த நிகழ்வை சொல்கிறார். அது இன்னொரு காரணம், இவன் தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டாம் என்று சொன்ன காரணத்தை பார்க்கும்போது சிலருடைய பார்வை அவன் தாழ்மையானவனாக, அவனுடைய மனத்தாழ்மையின் அடிப்படையில் அவன் சொல்லியிருப்பான் என்று ஒரு கருத்து. வேறொரு கருத்து என்னவென்றால், பொதுவாக யூதர்கள் பிற இனத்தோடு பழகினாலும் அவருடைய வீடுகளுக்கு செல்வதை தவிர்ப்பர். காரணம் என்னவென்றால்,
அநேக புற இனத்துடைய வீட்டு தலைவாசல் என்று சொல்லுகின்றோம் அல்லவா, அல்லது முதல் வாசல்லே அவர்கள் எந்த தெய்வங்களை வணங்குகிறார்களோ அந்த தெய்வங்களுடைய உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, அன்றைய காலங்களிலே நிலைக்கால்கள் இவ்வளவு உயரமாக இருக்குமா என்பதும் கேள்விக்குறி. பொதுவாக சற்று குனிந்து செல்லக்கூடிய அளவிலே தான் நிலைக்கால்கள் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆகவே ஒரு புற இனத்துடைய வீட்டிலே செல்லும்போது தலையை குனிந்து அந்த வாசலை கடந்து உள்ளே செல்வது பிற தெய்வங்களை வணங்குவதற்கு ஒப்பானது என்கிறதான ஒரு கருத்து அல்லது ஒரு பொது கருத்து யூதர்கள் மத்தியில் இருந்தது. ஆகவே ஒருவேளை இவன் நினைத்திருக்கலாம், இயேசு என்ற வீட்டிற்கு வரும்போது அவனமான ஒரு நிகழ்வை அவர் செய்தால் அவர் மீது பிறர் குற்றம் சாட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கும். அந்த கோணத்தில் கூட அவன் அணுகியிருக்கலாம். ஏனென்றால் இவன் யூதர்களுடைய நம்பிக்கை அனைத்தும் தெளிவாக தெரிந்தவன். அதனால்தான் ஜெபாலயத்தை கட்டி கொடுத்து அந்த ஜெபாலயத்திலே இவனே போய் அங்கு நடக்கிறதான ஆராதனைகளிலே அவன் கலந்து கொண்டிருக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே யூதருடைய நம்பிக்கை அனைத்தும் தெரிந்தபடினாலே இயேசு ஒருவேளை என்னுடைய வீட்டிற்கு வந்தால் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும், அது அவருடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தலாம் என்றும் கருதியிருக்கலாம். அது ஒரு கோணம். ஆனால் அதே நேரம் இயேசு அவனுடைய வீட்டிற்கு செல்வதற்கு தான் செல்கிறார். இறுதியில் அவர் செல்லவில்லை. ஏன்னா அவனுக்கு வீட்டுக்கு செல்வதற்கு தான் அவர் வருகிறார். அதை பார்க்கும்போது இயேசு இவ்விதமான காரியங்களை கண்டு அது அவருக்கு ஒரு பெரிய இடராக இருந்திருக்காது. அல்லது அவனுடைய வீட்டுக்குள்ளே நுழையாமல் கூட வீட்டிலே வெளியிலே சென்று கூட அந்த அற்புதத்தை செய்யலாம் என்று கருதியிருக்கலாம். அல்லது ஜெபாலயத்தை கட்டி கொடுத்த அந்த ரோம படைத்தலைவனை பார்ப்பதற்கு, நேரடியாக பார்ப்பதற்கு விரும்பி சென்றிருக்கலாம். மொத்தத்தில் இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்கிறார் என்றால், இயேசு அதற்கு 7ஆம் வசனம் மத்தேயு 8:7, அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளோ பெரிய விசுவாசம்! அவனுடைய ஒரு பக்கத்திலே அவனுடைய அதிகாரத்தை சொன்னது போல் நமக்கு காணப்படலாம். ஆனால் இன்னொரு பக்கத்திலே அவன் என்ன சொல்கிறான், நீர் வருவதற்கு நான் தகுதி இல்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறான். அது காரணம், ஒருவேளை தான் இன்னும் முழுமையான ஒரு யூத நம்பிக்கை உடையவன் அல்ல என்கிற கண்ணோட்டத்தில் கூட அவன் பேசியிருக்கலாம். அல்லது இயேசு கிறிஸ்துடைய புகழை ஒப்பிடும்போது அவன் அத்தனை தகுதியுள்ளவன் அல்ல. இன்னொரு கோணத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை மேசியாவென்று கூட அவன் கருதியிருக்கலாம். ஏனென்றால் அவனுக்கு யூத மத போதனைகள் எல்லாம் தெரியும். பொதுவாக ரோம ஆட்சியாளர்கள் அல்லது ரோமர்கள் சார்பாக ஆட்சி செய்த ஏரோது, அந்திப்பாஸ் போன்றவர்கள் கூட இவனுடைய வீட்டிற்குள் வரமாட்டார்கள். அப்படி இருக்க யூதருடைய ராஜாவாக மேசியாவாக வந்திருக்கிற ஒருவர் தன்னுடைய வீட்டிலே வருவதற்கு தான் தகுதி இல்லை என்கிற கோணத்தில் கூட அவன் தன்னை தாழ்த்தி பேசியிருக்கலாம். தாழ்த்தி பேசல் என்று சொல்லும்போது மனதிலே அவன் தாழ்மையான குணத்தை உடையவனாக இருந்தான். அதே நேரம் தாழ்வு மனப்பான்மையுடையவன் அல்ல. தாழ்வு மனப்பான்மையுடையவன் என்று நாம் பைபிளில் அவனை பார்க்க முடியாது. ஆனால் அத்தனை பெரிய உயர் பதவியில் இருந்தும் எளிய ஒரு மனப்பான்மை கொண்டவனாக இருந்தான் என்பதுதான் தாழ்மையான மனநிலை என்று சொல்வதற்கு உதாரணமாக நாம் கொள்ள முடியும். இயேசு 10ஆம் வசனம், இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தனக்கு பின் செல்வர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றால். என்றால் இயேசு நாம் ஏற்கனவே பார்த்தவண்ணமாக இந்த நிகழ்வு நடக்கும்போது ஏகதேசம் 1 ஆண்டு ஊழியத்தை முடித்து விட்டார். 1 ஆண்டு ஊழியத்தை முடித்து பல்வேறு அற்புதங்களை செய்து பல்வேறு போதனைகளை கொடுத்தும் எந்த நாட்டு மக்களுக்காக விடுதலைக்காகவும், குறிப்பாக அவர்களை ரோமனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பரலோக ராஜ்யமாகிய மேசியாவுடைய ஆட்சி நிறுவுவதற்காக வந்த தன்னை அவர்கள் விசுவாசிக்கவில்லை.
அதை ஒப்பிடும்போது இதுவரை தான் எதையுமே செய்யாத ஒரு பிற இனத்தவன், பிற தேசத்தவன், பிற மதத்தவன் தன் மீது இவ்வளவு மரியாதையும் அன்பும் நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்திருக்கிறதை பார்த்து இயேசு ஆச்சரியப்பட்டார். அடுத்ததாக அவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறார், அது மிக முக்கியமானது இறையியல் அடிப்படையில். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தியிருப்பார்கள். அதாவது பரலோக ராஜ்யத்தை ஒரு விருந்துக்கு ஒப்பிட்டு பேசுவது யூதருடைய வழக்கம். திருமண விருந்துக்கு, மாபெரும் விருந்துக்கு பரலோக ராஜ்யத்தை ஒப்பிடுவார்கள். அதாவது பரலோக ராஜ்யம் என்றால் மேசியாவுடைய ஆட்சி. மீண்டும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். மேசியாவுடைய ஆட்சி தான் யூதர்கள் பரலோக ராஜ்யம் என்று சொன்னார்கள். நாம் பரலோகம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த கருத்திலே அவர்கள் இங்கு பேசவில்லை. பரலோகம் உண்டு என்று நம்பினார்கள். பரலோகம் தேவன் இருக்கிற இடம். ஆனால் பரலோக ராஜ்யம் என்று அவர்கள் சொன்னபோது பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னாங்களா, அந்த பரலோகத்தில் இருப்பது போன்ற ஒரு அமைதி, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆட்சி பூமியிலே மேசியாவால் கொடுக்கப்படும் என்று நம்புகிறார்கள். அந்த ஆட்சியிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு முக்கிய இடம் என்று கருதினார்கள். அதுபோல இந்த வம்சத்தில் வந்த எங்களுக்கும் இடம் உண்டு என்று கருதினார்கள். ஆனால் இயேசு அந்த கருத்தை முற்றிலுமாக ஒரு புது கோணத்திலே பார்க்கின்றார். அவர் சொல்கிறார், தான் சொல்கிறார், மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து என்று சொல்லும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல. யூத மதத்திற்கு வெளியே உள்ள நம்பிக்கை உடையவர்கள் கூட மேசியாவை நம்புவார்களானார். ஏன்னா இவன் ரோம மதத்தில் தான் நீ இருக்கின்றான், முழுமையாக யூத மதத்துக்கு மாறவில்லை. ஆனால் ஒரு ஜெபாலை மட்டும் கட்டி கொடுத்திருந்தான். யெகோவா தேவன் மீது அவனுக்கு ஒரு நாட்டமும் அன்பும் இருந்திருக்க வேண்டும், அதை மறக்க முடியாது. ஆனால் சட்டப்பிரகாரம் அவன் இன்னும் மதம் மாறவில்லை. ஆனால் அவனுடைய விசுவாசம் இயேசு மீது இருந்தது ஆச்சரியமானது. அதனால தான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து ஆகிய மெசியா மீது நம்பிக்கையுடைய எந்த ஒரு மனிதனும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தியிருப்பார்கள். அதாவது பரலோக ராஜ்யத்தில் இருப்பார்கள், பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களே பங்கு வருவார்கள். ஆனால் அதுக்கு மாறான ஒன்றை அடுத்த வசனத்தில் சொல்கிறார். என்னவென்றால், ராஜ்யத்தின் புத்திரரோ, அதாவது ராஜ்யத்தின் புத்திரர் என்றால் யூதர்களை குறிக்கிறது. யூதர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததியில் பிறந்த எங்களுக்கு ராஜ்யத்திலே பங்குண்டு கருதினார்கள். ஆனால் ஏன் சொல்கிறாரு, அப்படி அல்ல, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். எதனால் ராஜ்யத்தின் புத்திரர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுகிறார்கள்? அதற்கான பதில் என்னவென்றால், அவர்கள் இயேசுவை நம்பவில்லை. இயேசு ஏகதேசம் 1 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியம் செய்தாகிவிட்டது. இந்த இடத்தை பார்க்கும்போது 1.5 ஆண்டுக்கு மேலாக ஊழியம் செய்தாகிவிட்டது. அப்படி இருந்தும் அவர்கள் இயேசுவை நம்பவில்லை, இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கு என்று சொன்னார் அல்லவா, அந்த போதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர் சொல்றாரு, ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது அவர்களுக்கு ராஜ்யத்திலே பங்கு கிடைக்காது. ராஜ்யத்திலே பங்கு கிடைக்கும் என்று நம்பி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். என்றால் நான் ராஜ்யத்தை தர வந்திருக்கின்றேன், ராஜ்யத்தை தர வந்த என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவள் எப்படி ராஜ்யத்துக்குள் வருவார்கள்? ஆனால் இங்கே ஒருவன் என்னை ஏற்றுக்கொள்கின்றான், என்னை நம்புகின்றான், என்னால் இவைகளை செய்ய முடியும் என்று நம்புகின்றான், என்னை தேடி வருகின்றான், என்னை விசுவாசிக்கின்றான். ஆகவே பல தேசங்களிலிருந்தும் யூதர் அல்லாதவரும் மேசியாவுடைய ஆட்சியிலே பங்கு பெறுவார்கள், மேசியாவுடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக இருப்பார்கள், மேசியாவுடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக மாறுவார்கள். ஆனால் நாங்கள் ராஜ்யத்திலே இருக்கிறோம் என்று கருதி கொண்டு ராஜ்யத்தை தர வந்த ராஜாவாகிய மேசியா இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்த விசுவாசிக்காத யூதர்கள், யூத மத தலைவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார்.
அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான் என்று நாம் பார்க்கிறோம். இவ்வண்ணமாக ஆண்டவர் இந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த அற்புதங்கள் குறித்து உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்குமானால் அல்லது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஆமாம், அதர் தான் ஜூஸ் இருக்கிறாங்கல்ல, இருந்தாங்களே. ஆமாம் ஆமாம், அவளும் சரி. ஆமாம், சிறப்பினிக்கிய ஸ்திரீ, கானானிய ஸ்திரீன்னு சொல்லப்படுகிறது. அவளும் புற இனத்தவள் தானே. அவள் புற இனத்தவளா? ஆமாம், அவள் புற இனத்தவென்று நம்ம சொல்லுவதற்கு எந்த ஆதாரம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆமாம், எல்லா காலத்திலும் ஒரு பங்கு விசுவாசித்தார்கள். ஏன்னா பெந்தெகோஸ்து நாளிலே சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது ரட்சிக்கப்பட்ட 3000 பேரும் யூதர்கள் தானே. ஆமாம், முதல் சிலர் எல்லாரும் யூதர்கள் தான். எல்லாரும் யூதர்கள் தான். முதல் பெந்தெகோஸ்து நாளில் ரட்சிக்கப்பட்ட அனைவருமே யூதர்கள் தான். அங்கே இருந்து அந்த 120 பேரும் யூதர்கள் தான். அன்று ரட்சிக்கப்பட்ட 3000 பேரும் யூதர்கள் தான். புற இனத்தவருடைய ரட்சிப்பு கொர்நேலியுவிலும் தானே ஆரம்பிக்கிறது.